வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பலரும் அறிந்திடாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் பாகம். முதல் பாகம் பார்க்காதவங்க நம்ம பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சகவாசம் சரியில்லை ரஜினிக்கு. வீடு அவனை நல் வழியில் நடத்த நிறையவே முயன்றது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு வியாழந்தோறும் விரதம் இருந்து கோயிலுக்கு போய் பயபக்தியுடன் சாமி கும்பிட்டார்கள். இவன் திருந்தவே மாட்டானா? அண்ணன் கைவலிக்கிற வரை அடித்த பின்பு சலிப்புடன் கேட்டார். அத்தியாவசிய மளிகை பொருள்கள் வாங்க வைத்திருந்த பணமும் ஒரு நாள் காணாமல் போனது. ரஜினியின் கைவரிசை கல்லாவரை நீள்வதை அப்பாவாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரஜினியின் அழுகை தொடர்ந்தது. இரத்தம் பெருகிய இடங்களில் எச்சிலால் ஒத்தனம் இட்டான். 10 வயது பையன் தாங்க முடியாத அளவு உதை வாங்கியிருக்கான். இது வேணும்னு கேட்டால் வேணும்தான், கிடைக்கலனா கலாட்டாதான். தரன்னு இழுத்து சூடு போடுவாங்க, செம்மத்தியாக உதைப்பாங்க. உதை வாங்கி அழுதுகிட்டே தூங்கிடுவார். தூங்கி எந்திரிச்சா கேட்டது மறந்து போயிடும். பிறகு வேற ஒன்றுக்காக அடம், வேற கலாட்டா, வேற பனிஷ்மெண்ட்டு. அடி வாங்கி மறத்து போச்சு ரஜினி அவர்களுக்கு. கடைசி பெஞ்ச் மாணவனாக ரஜினி எத்தனையோ அட்டூழியங்களை புரிந்தாலும் அண்ணனுக்கு தம்பி மீது பாசம் மாறவே இல்லை. புதிதாக சிந்தித்தார். இனி என்ன செய்தால் ரஜினி உருப்பிடுவான் என்று குலதெய்வத்திற்கு பூஜைகள் நடத்தினார்கள். லவன் பாரதி சுவாமிஜி ஆசிரமம் ரஜினி படித்த கவிபுரம் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இருந்தது. 5வது படிக்கின்ற வரையில் ரஜினி பாரதி சுவாமிக்கு உதவிகள் தொண்டுகள் செய்வது வழக்கமான ஒன்று. ரஜினியை விடுமுறை தினங்களிலும் தேடி வரவழைத்து நேசம் பாராட்டுவது சாமியாரின் இயல்பு. துறவிகளிடமும் ரஜினிக்கு அறிவு தெளிவதற்கு முன்பே அந்யோன்யம் ஆரம்பித்துவிட்டது. கெட்டவை சீக்கிரத்தில் ரஜினியை கவர்ந்தன. அதுபோலவே இந்து மத கடவுள்களின் திருவிளையாடல்களும் சிறுவனான அவனை வெகுவாய் பாதித்தன. அம்மா மரணப்படுக்கையில் இருந்ததையெல்லாம் ரஜினி அறிய மாட்டான். தாயார் சொல்லும் மகாபாரத கதைகளில் ஆர்வம் அவனுக்கு. குறிப்பாக திரௌபதி வஸ்திராபரணம் சுவாமி எப்படி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு பாஞ்சாலிக்கு தொடர்ந்து புடவையை சப்ளை செய்தார் என்று ஆச்சரியப்பட்டு போனான். அம்மா சொன்ன புராண சம்பவங்களில் ரஜினிக்கு 1000 சந்தேகங்கள். அப்பாவிடமும் அண்ணன்களிடமும் விடையை கேட்டு உயிரை எடுப்பார். அவர்களின் பதிலில் திருப்தி இல்லை. அன்றாடங்காய்ச்சிகளில் சக்தி லீலை அறிவது சாத்தியம் அல்லவே. சத்யநாராயண ராவுக்கு தம்பியின் ஆன்மீக பற்று பிடித்திருந்தது. அவனது அக்கிரமங்களுக்கான முடிவை தெய்வத்தின் கருணையும் ஆண்டவனின் நிழலுமே தரும் என்று பரிபூரணமாக நம்பினார். அதற்கு பலனும் கிடைத்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து பள்ளியில் ரஜினிகாந்த் சேர்க்கப்பட்டார். ஆசிரமம் அனைத்துக்கும் பதில் அளித்தது. அவதார உலகின் முதல் படியில் அதுவரையில் உணராத பக்தி அனுபவங்கள். ரஜினியின் கடவுள் நம்பிக்கையும் அவர் வயதைப் போலவே வளர்ந்தது. ரஜினி அங்கு அர்த்தம் அறிந்து திருநீரை பூசிக்கொண்டார். இறுதியில் பாஞ்சாலி ஸ்ரீ கிருஷ்ணனே கதி என்று அவன் பாதங்களை சரணடைந்ததால் மட்டுமே கண்ணன் ஓடி வந்து அவளை காப்பாற்றினான். தன் வற்றாத கருணையை ஆடைகளாக அனுப்பினான். அவை சாதாரண சேலைகள் அல்ல. திரௌபதி உடைய ஆன்மீக நம்பிக்கையின் ஒட்டுமொத்த நெசவு என்று கூறலாம். மடத்தில் ரஜினிக்கு விளக்கினார்கள்.
ரஜினி பொய் உரைத்த வாயில் கடவுளின் புகழை பேசத் தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் ரஜினிகாந்த் எஸ்எஸ்எல்சி தேர்வு பெற்றார். கருவென்று மீசை, கரை புரளும் உற்சாகம், எதையோ சாதித்து விட்ட திருப்தி. கல்லூரி ரஜினியை கலகலப்பாக வரவேற்றது. புது ரத்தம் பாயும் 17 வயது. உதடுகளில் சிகரெட் உட்கார்ந்து புகையை பரப்பியது. உலகையே புரட்டி போடும் நவீன ஆயுதம் எங்கே கிடைக்கும் என்று தேடி வந்து நிறையவே வியர்வை நண்பர்கள் அறிமுகமானார்கள். உடைப்பட்ட பீராக பொங்கி வழிந்தது மகிழ்ச்சி வெள்ளம். மீண்டும் ரஜினி தவறாகி போனான், தப்புத்தாளம் ஆனான். அவர் என்று அழைக்க வேண்டிய தருணத்திலும் அவன் என்றே குறிப்பிட்டார்கள். 16வது வயதில் ராமகிருஷ்ண மிஷனில் சேர்ந்து ஈவினிங் பிரேயர், மெடிடேஷன், பிராணாயாமம் மாதிரியான பிரீத்திங் எக்ஸசைஸை செய்தபோது கொஞ்சம் புத்தி அடங்கி நல்ல சூழ்நிலையில் இருக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனால் மறுபடி டீனேஜில் ஒர்க்கர்ஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அரகன்ஸ் அதிகமாயிடுச்சு. அரகன்ஸ்னால் சண்டை மாத்திரமில்லை. நீ ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பியா, நான் 6 கிளாஸ் குடிப்பேன்னு சவால் விடுற அரகன்ஸ். மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற திமிர். பெங்களூரு சலித்து விட்டது. சிவாஜிராவ் கெய்க்வாட் என்கின்ற பெயர் கேடிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒரு சேர பிரபலமானது. தனியாக கல்லூரி போகும் இளம் பெண்கள் ரஜினியின் மேல் பயம் கொண்டு துணையோடு படிக்கச் சென்றார்கள். வாலிபத்தின் உச்சகட்ட உற்சவம் விலை மாதர்கள் தொடர்பு. ரஜினி ஸ்ரீ சாகசத்திலும் கொஞ்சம் மிச்சம் வைக்காமல் கெட்டுப்போனார். வீட்டில் கதவை சாத்தி விட்டார்கள். தேர்வு நேரம் நெருங்கியது. பரீட்சைக்கு கட்ட பணம் கட்டாவிட்டால் படிப்பும் பாழாகி விடும். சனியன் காப்பி அடித்தாவது பாஸாகி தொலையட்டும். தெரிந்தவர்கள் கை கால்களில் விழுந்து வேலையை வாங்கித்தரலாம். அண்ணன் தன் மனக்கணக்கு போட்டார். 200 ரூபாய் தாள்கள் ரஜினியின் சின்ன கண்களில் மின்னின. சென்னைக்கு ரயிலை ஏறினார். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், தயட தயட தயடா. 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு மு. கருணாநிதிக்கு மாறி இருந்தது. சிவாஜி அதாவது ரஜினிகாந்த் சென்ட்ரலில் வந்து இறங்கினார். திரும்பிய பக்கமெல்லாம் அண்ணா பதாகைகள், சுவரொட்டிகள். தமிழ் தெரியாவிட்டாலும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், நாகேஷ் உருவங்கள் ரஜினிக்கு பெங்களூரிலேயே அறிமுகம். கை காசை இஷ்டம் போல செலவு செய்தார். பரீட்சை எழுத கொடுத்த பணத்தை விரயம் செய்கிறோமே என்கின்ற குற்ற உணர்வெல்லாம் சுத்தமாக இல்லை. வெலிங்டனில் உயர்ந்த மனிதன், மிட்லண்டில் எதிர்நீச்சல் 100வது நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. எம்ஜிஆரின் ஒளி விளக்கு, ஜெய்சங்கர் நடித்த நில் கவனி காதலி, அக்கா தங்கை பட போஸ்டர்களும் நிறையவே அவர் கண்களில் தென்பட்டன. ரஜினிக்கு சென்னையில் யாரையும் தெரியாது. மிட்லண்ட் தியேட்டரில் எதிர்நீச்சல் திரைப்படம் பார்த்தார். காட்சிக்கு காட்சி கைத்தட்டல்களை வாங்கி நாகேஷ் ரஜினியை நடிப்பில் மிரட்டினார். நான் நடிக்க வரும் முன்பு நாகேஷ் ஒருவர்தான் என்னை கவர்ந்தவர் சொன்னவர் ரஜினிகாந்த். படம் முடிந்ததும் தியேட்டர் எதிரே கடை வாசலிலேயே ரஜினிகாந்த் படுத்தார். திண்ணை அன்னை மடியாகி அடைக்கலம் தந்தது அவருக்கு. மாடிப்படி மாது, பட்டு மாமி, கிட்டு மாமா எல்லோரும் சிவாஜியை தூங்க விடாமல் செய்தார்கள். மவுண்ட் ரோடு கொசுக்கள் விருந்தாளியை நன்கு கவனித்தன. மறுநாள் சிவாஜி கணேசனை எப்படியாவது நேரில் பார்க்கும் துடிப்பு அவருக்குள் ஏற்பட்டது. 200 ரூபாயை 1969இல் அது மிகப்பெரிய தொகை.
சவரனே வாங்கலாம். சிவாஜி அதாவது ரஜினிகாந்த் அதை செலவழிக்க ஒரு வார காலம் ஆனது. பணம் தீர்ந்ததும் ஊரை பற்றிய பயம். சென்னை வெயிலாக விஸ்வரூபம் எடுத்தது. மெட்ராஸை ஒரு கை பார்த்து விடலாம் என்று மனம் சொன்னது. கொலைகாரன் பேட்டையை சுற்றி வந்தார். எந்த வேலை கிடைத்தாலும் முகம் சுளிக்காமல் ஈடுபட்டார். இரவு நேரங்கள் ரஜினியை தவிக்க விட்டன. எல்ஐசி கட்டட வாசலில் அசதியில் கண்மூடி கிடந்தார். லத்திகள் அவரை தட்டி எழுப்பின. புதிய அரசாங்கம் எச்சரிக்கையுடன் சந்தேக கேஸை பிடித்தது. தமிழ் அறியா சிவாஜியை அதாவது ரஜினியை காப்பாற்ற மவுண்ட் ரோட் போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் வரவில்லை. நான் சிவாஜி கணேசன் ரசிகருங்க, அவரை பார்க்கத்தான் மெட்ராஸ் வந்தேன் என்று கன்னடத்தில் கெஞ்சினார் ரஜினிகாந்த். மொழி பிரச்சனைக்காக சிறை சென்றவர்களுக்கு மத்தியில் மொழியே பிரச்சனையாகி லாக்கப்பில் அடைத்தார்கள் ரஜினிகாந்தை. மேலும் போதும் சென்னை வாசம் என்று ரஜினி திருட்டு ரயில் ஏறினார். பெங்களூரிலும் வெப்பம் தகித்தது. அனுமந்த் நகர் இல்லம் நரகமாகிவிட்டது. முகம் கொடுத்து பேசவில்லை யாரும். படிக்கிறேன் பேர்வழி என்று இனியும் காலம் கடத்த இயலாது. ரஜினி கல்லூரிக்கு பெரிய கும்பிடாக போட்டார். சுயமாக 4 காசு சம்பாதித்து கொண்டு வந்தால் அன்றி வீடு தன்னை மதிக்காது என்று பச்சையாக அவருக்கு புரிந்தது. நாங்கள் ஒன்றும் வசதியான குடும்பம் இல்லை, கஷ்டமான குடும்பம்தான். குடும்பத்துக்கு ஒத்தாசையா அவனும் வேலைக்கு போயிட்டு வந்தான். கூலி வேலை கூட பார்த்துருக்கான். எந்த வேலை கிடைச்சாலும் அதை தாழ்வாக நினைப்பது கிடையாது. எதையும் செய்வான். அவன் ராசியோ என்னவோ. எந்த வேலையிலுமே ரொம்ப நாளாக நிற்க மாட்டேங்கிறான். இது அவருடைய அண்ணி கலாவதியின் வருத்தம். ரஜினிகாந்த் முதலில் பார்த்த வேலை ஆபீஸ் பியூன். அந்த சம்பளத்தில் சிகரெட் பாக்கெட்டை வாங்கி ஊதி தள்ளினார். மூட்டைகளை சுமக்கும் கூலி, தச்சிப்பட்டறை தொழிலாளி, சித்தாள் என எப்படியாவது கஷ்டப்பட்டு தன் அண்ணியிடம் வாரம் 30 ரூபாய் கொண்டு வந்து தருவார். சம்யுக்த கர்நாடகா தினசரியில் ப்ரூஃப் ரீடர் பணியும் பார்த்த அனுபவம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு உண்டு. பெங்களூரில் உயர்வை சிந்தாத தமிழனை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ரஜினி வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்த பாட்டாளிகளிடமே தமிழை பயின்றார். ரஜினி கற்றுக்கொண்ட முதல் தமிழ் வார்த்தை தூக்கு. பாரம் ஏற்றுபவர்களின் அரிச்சுவடி சொல்லது. இரண்டாவது அண்ணன் நாகேஸ்வர ராவுக்கு திருமணம் நடைபெற்றது. ரஜினிக்கும் லைன் கிளியர் ஆனது. ரஜினியின் எதிர்காலம் பற்றிய கவலைகளில் மூத்த அண்ணனும் அண்ணியும் மூழ்கினார்கள். தெரிந்தவர்கள், உறவுக்காரர்கள் என்று யாரை பார்த்தாலும் ரஜினிக்காக விண்ணப்பித்தார்கள். நாகேஸ்வர ராவின் மாமனார் மூலமும் கர்நாடக அரசின் போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் வேலை அவருக்கு கிடைத்தது. 134ஆம் நம்பர் பஸ்ஸில் நடத்துனர் சிவாஜி ராவ் அதாவது ரஜினிகாந்த் சிவாஜி நகர் சாம்ராஜ் பேட்டையை இணைக்கும் பேருந்து அது. அந்த வழித்தடத்தில் இளைஞர்களை வசீகரிக்கும் மகாராணி பெண்கள் கல்லூரியும் இருந்தது. உரிமம் பெற்ற போக்கிரியாக வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உல்லாசம் அனுபவிப்பவராக ரஜினிகாந்த் மாறினார். தட்டி கேட்க ஊரும் உறவும் பயந்தது. எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று ஒட்டுமொத்த சுற்றமும் ரஜினியை கை கழுவி விட்டது. சென்னையில் தங்கிய சில நாட்களில் பார்த்த ரஜினி சிவாஜி எம்ஜிஆர் திரைப்படங்கள் ரஜினிகாந்தை தமிழ் சினிமா ரசிகராகவும் மாற்றிவிட்டது. ரஜினிகாந்த் தியேட்டர்களில் டிக்கெட் எடுப்பதே அலாதி. மன்னன் படத்தில் சின்னத்தம்பி பார்க்க ரஜினி கியூவில் நிற்காமல் மனிதர்களின் தலையில் கால் வைத்து ஏறி நடப்பாரே, அது அவரது இளமைக்கால வாழ்வின் பிரதிபலிப்பு. ஒதுங்குடா டேய், இதுவே திரையரங்குகளில் கேட்டது. ரஜினிகாந்த் இருக்கிற இடங்களில் செய்தி சேகரிக்க நிருபர்களையே அனுப்பலாம் என்கிற அளவு அன்றாடம் வன்முறை தொடர்ந்தது.
எதிரிகள் வாய் திறந்து பேசவே முடியாது. காரணம், ரஜினிக்கு எடுத்த உடனே கை ஓங்கும் இயல்பு. ரஜினி ஏறி குதிக்காத சுவரே இல்லை, போதை ஏற குடிக்காத சாராயமும் இல்லை. அவன் என்னதான் செய்யல? இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 65 பைசா டிக்கெட்டில் பெங்களூரு சிட்டி மார்க்கெட்டில் உள்ள நியூ சிட்டி தியேட்டரில் சிவாஜி ராவ், அதாவது ரஜினிகாந்த் அதிகம் ரசித்து பார்த்தது சிவாஜி கணேசன் நடித்த தெய்வ மகன் திரைப்படத்தை மொத்தம் 16 தடவை பார்க்கிற அளவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி பைத்தியம் முற்றி இருந்தது ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ரஜினிகாந்த் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகராக மாறியது அவரது வாழ்க்கையையே புரட்டி போட்டது. சிவாஜி கணேசனின் உத்தமபுத்திரன் போன்ற பழைய திரைப்படங்களையும் தேடி பிடித்து பார்க்க தொடங்கினார். கண்டக்டர் சட்டையை கழற்றி கடாசி விட்டு வேகமாக ஓடிய ரஜினிகாந்தை வழிமறித்தார் அவரது பஸ் டிரைவர் ராஜ் பகதூர். என்ன ரஜினி, இத்தனை அவசரமாக எங்கே போகிற? தண்ணி போடுறதுக்கா? ஆட, இன்னைக்கு என்ன நாள்? தீபாவளி. 2 சிவாஜி படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. எங்கிருந்தோ வந்தான் சொர்க்கம் பார்க்க வேணாமா? சொர்க்கம் போஸ்டரில் சிவாஜி என்ன ஸ்டைலாக இருக்கார் பார்த்தியா? அந்த இன்னொரு வேஷம் புரியலை? அது ஜூனியர் சீசர். அவர் பெரிய கிங் ஷேக்ஸ்பியர் தெரியுமா? அவர் எழுதின ட்ராமாவில் வராரு. ராஜ் பகதூர் கண்கள் விரிய பரவசமாகி விளக்கினார். உனக்கும் சிவாஜினா இஷ்டமா ராஜு? ரஜினிகாந்த் பதபதைப்போடு கேட்டார். தனக்கு ஒரு துணை கிடைத்த சந்தோஷம் அவருக்கு. ராஜ் பகதூர் சட்டைப்பையில் இருந்த டிக்கெட்டுகளை எடுத்தார். எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திற்கு ரிசர்வ் செஞ்சு வச்சிருக்கேன். அதில் தலைவர் பைத்தியமாக பிரமாதப்படுத்துகிறாரு. சொர்க்கத்துக்கு சரியான போட்டி. ரஜினிகாந்த் ராஜ் பகதூரை கட்டி பிடித்து கொண்டாடினார். ஒரே ரசனை உள்ள நண்பர்களின் சிநேகிதம் உயிர் பிரியும் வரை உடன் வருமே. ராஜ் பகதூரிடம் எனக்கு பிடித்த குணம், அவன் யதார்த்த மனிதன். எனக்கு சாராயம் பிடிக்கும், அவன் பிராந்தி குடிப்பான். நான் சாராயம் குடிக்கப் போனால் திரும்பி வரும் வரையில் வாசலில் காத்திருப்பான். அவன் பாருக்கு போனால் அவன் திரும்பி வரும் வரையில் நான் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருப்பேன் அவனுக்காக. இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தும் எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நாங்கள் இருவருமே சிவாஜியின் தீவிர ரசிகர்கள். எங்களிடையே நட்பு நெருங்குவதற்கு அதுவும் ஒரு காரணம். இருவரும் சிவாஜி நடித்த திரைப்படங்களுக்கு செல்வோம். ஒவ்வொரு காட்சியிலும் சிவாஜியின் நடிப்பை பார்த்து பாராட்டி மகிழ்வோம். இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அரிதார கலைஞனாக மாற்றியவர் ராஜ் பகதூர் தான். இயல்பிலேயே ரஜினியை விடவும் அழகான வாலிபன் நடிக்கின்ற ஆசையும் இருந்தது. பொழுதுபோக்காக நாடகங்களை போட ஆரம்பித்தார். ரஜினியின் நடையும் சுறுசுறுப்பும் தன்னை அழகு பண்ணிக்கொள்ளும் ஆர்வமும் ராஜ் பகதூரை காந்தமாக கவர்ந்தன. எனக்கு ஃபாஸ்ட்டும் ஸ்பீடும் தான் ரொம்ப பிடிக்கும். சினிமாவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. எங்கள் அப்பாவுடைய பயிற்சி அப்படி. கண்டக்டர் வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம் கையில் விலை உயர்ந்த வாட்ச், கழுத்தில் செயின், விரலில் மோதிரம். இப்படி ஒரு கண்டக்டருக்கு மீறிய அளவு வசதியாக காட்சியளிப்பேன். இதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சிவாஜியை தனது குரு சேஸ்திரம் நாடகத்தில் நடிக்கச் சொல்லி வற்புறுத்தினார் ராஜ் பகதூர். ரஜினிகாந்திற்கு பக் என்றானது. ஒரு நடிகனாக தன்னை கற்பனை செய்து கூட பார்த்தில்லாத விளையாட்டு பிள்ளையான அவர் கண்டக்டர் உத்தியோகத்தில் அனுபவிக்காத சுகமா மேக்கப் போட்டு நமக்கு வரப்போகின்றது. ராஜ் எனக்கு அதெல்லாம் வராது, என்னை விட்டுருப்பா அப்படி என்று சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இத்தோடு நமது 2வது பாகம் முடிந்தது. விரைவில் 3வது பாகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3வது பாகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.